ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் உங்களோடு கூட நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனத்திலே இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசீர்வாதங்கள் என்று சொன்னால் நாம் அனைவருக்கும் மிகுந்த ஆசை உண்டு. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐசுவரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐசுவரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஆசீர்வாதங்களில் 2 ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒன்று வேதனையை தரக்கூடிய ஆசீர்வாதம், இரண்டாவதாக வேதனை தராத ஆசீர்வாதம். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், அது எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்திலே ஒரு வேதனையுமே இருக்காது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ஈசாக்குக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த பரிசுத்தவான்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தினாலே அவர்களுக்கு எந்த வேதனைகளும் இல்லை. ஆனால் ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபினிடத்திலும் ஆசீர்வாதம் இருந்தது. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்ல முடியாது. காரணம், அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆபிரகாம் தன்னுடைய முயற்சியினாலே, தன்னுடைய எத்தனத்தினாலே சம்பாதித்த ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்கள் அந்த யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது என்று சொல்லி நாம் பார்ப்பதை காட்டிலும், அவனுக்கு வேதனைகளையும் அவனுக்கு பலவிதமான மன சஞ்சலங்களையும் கொடுத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல புதிய ஏற்பாட்டிலே சகேயு என்ற மனிதனை குறித்து நாம் பார்க்கும்போது, அந்த மனிதன் வரி வசூலிக்கிறவர்களுக்கெல்லாம் தலைவன், ரெவன்யூ ஆபீசர். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அநியாயமாய் அதிகமாய் அவன் பணத்தை அவன் சம்பாதித்தான். ஆனால் அந்த பணத்தினால் அவனுக்கு ஒரு நிம்மதி இல்லை. அந்த பணத்தினால் அவனுக்கு வேதனைகள் தான் இருந்தது. ஆகையினாலே தான் இயேசு கிறிஸ்து அவனுடைய வீட்டுக்கு போன உடனே இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லவில்லை, உன்னிடத்தில் இருக்கிற அநியாயமான பணம், கருப்பு பணமெல்லாம் வெளியே கொண்டு வா என்று இயேசு சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து சொல்லாமலே இயேசு தன் வீட்டுக்கு வந்த அந்த சந்தோஷத்தின் மிகுதியில அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இந்த பணத்தினாலே எனக்கு இருக்கிற சந்தோஷம் சமாதானத்தை காட்டிலும் இயேசு என் வீட்டுக்கு வந்ததுதான் எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்பதை அவன் உணர்ந்து தன் வீட்டிலே இருந்த அநியாயமான பணங்கள் எல்லாவற்றையும் 4 மடங்காக நான் திருப்பி கொடுத்து விடுவேன் என்று சொல்லி அவன் சொன்னான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்பது அல்ல, இயேசு கிறிஸ்து உங்களுக்கோ எனக்கோ கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறதே, அது சமாதானமாய் இருக்கும். அந்த ஆசீர்வாதங்களோடு கூட நமக்கு வேதனை பெருகாது. ஆனால் இந்த யாக்கோபை போல சகேயுவை போல குறுக்கு வழியிலே சம்பாதிக்க நீங்கள் விரும்புவீர்களே, ஆனால் யார் அப்படி சம்பாதிப்பார்கள்? ஆபிரகாம் ஒரு நீதிமான், அவன் அப்படி சம்பாதிப்பது இல்லை. ஈசாக்கு ஒரு நீதிமான், அவனும் அப்படி சம்பாதிப்பது இல்லை. ஆனால் குறுக்கு வழியில சம்பாதிக்கிறவர்கள் யார் என்று சொன்னால், இந்த யாக்கோபை போன்ற எத்தர்கள், இந்த சகேயுவை போல பண ஆசை பிடித்தவர்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஐசுவரியத்தை தராது. அவர்கள் எப்பொழுதுமே வேதனையோடும், எப்பொழுதுமே அவர்கள் தங்கள் உள்ளத்திலே இனம் தெரியாத ஒரு பாரத்தோடும் ஒரு விதமான பயத்தோடுமே அவர்கள் ஜீவித்துக் கொண்டு இருப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால்
உங்களுடைய ஆசீர்வாதங்களை ஒருபோதும் குறுக்கு வழியிலே நீங்கள் சம்பாதிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, நீங்கள் நீதிமான்களாக நீங்கள் இருப்பீர்களேயானால் கர்த்தர் நீங்கள் கேட்காமலே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதத்திலே ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதித்திருக்கிறார். யாரையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார்? ஆபிராம் என்கிற மனிதனை ஆண்டவர் ஆபிரகாம் என்று மாற்றி, நீங்கள் வேதத்திலே வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் இனி உன் பெயர் ஆபிரகாம் எண்ணப்படும் என்று சொல்லி ஆபிராம் என்பவனை ஆபிரகாமாக மாற்றி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்திலே எந்த விதமான வேதனையும் இல்லை. அதே போல ஆண்டவர் சாராய் என்கிற அவனுடைய மனைவியை சாராள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 17:15 விதமாக சொல்லுகிறது, இனி உன் மனைவி சாராயை சாராய் என்று அழையாதே என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் நான் தருவேன். அப்படியானால் அவளுக்கு ஒரு குமாரன் தேவை, ஒரு பிள்ளை தேவை. அந்த பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கு அவள் எத்தனையோ வாஞ்சைகள் எல்லாம் அவருக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாராயாக இருக்கிற வரைக்கும் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, நீ சாராளாக மாற வேண்டும். அப்படியானால் நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம் என்ன? ஆண்டவர் துன்மார்க்கனையும் பாவிகளையும் நீதிமான்களாக மாற்றி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதமானது அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு குறுக்கு வழிகள் எவைகள் என்பதை குறித்து அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாக்கோபை போல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வேதனைகளை தரும். இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை தவிர, இயேசு உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறதே, ஒருவேளை அது குறைவானதாக இருக்கலாம், ஆனால் மிகுந்த சமாதானம் உள்ளதாய் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது போல் அதிகமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதிகமாய் ஆசீர்வாதங்களை வைத்துக்கொண்டு அநியாயமாய் சம்பாதித்தவைகளை வைத்துக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களிடத்திலே இல்லாத சமாதானம் உங்களுக்கு கொஞ்சமாய் இருந்தாலும் அது ஆண்டவர் கொடுத்ததல்லவா, அது உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதங்களின் மேல் நாட்டம் உள்ளவர்களாய் தங்கள் வாழ்க்கையை ஆபிராமாகவே, தங்கள் வாழ்க்கையை சாராயாகவே, தங்களுடைய வாழ்க்கையை யாக்கோபாகவே வைத்துக்கொண்டு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கலாம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆசீர்வாதங்களின் மேல் ஆசை வைத்து அநேகர் தங்கள் வாழ்க்கையை மாற்றாமலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை மாறும்போது ஆண்டவர் எதிர்பார்க்கிற வண்ணமாய் அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறும்போது, நீங்கள் கேட்காமலே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அவர் தருகிறவராய் இருக்கிறார். லூக்கா 13வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? பிள்ளைகளுக்கு நான் அப்பத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். அப்பம் என்பது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்திலே பணமும் உண்டு, பொருளும் உண்டு, சுகமும் உண்டு, நன்மைகளும் உண்டு, கிருபைகளும் உண்டு. எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அவைகளுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமேயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளாக வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் தானா? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளானால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவர் இருக்கிறாரே, அவருடைய அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நீங்களும் நானும் சுதந்திரவாளிகளாக மாறிவிடுகிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளுக்கு நான் அப்பத்தை கொடுக்க வந்திருக்கிறேன், நான் நாய்களுக்கு நான் அப்பத்தை கொடுப்பதில்லை என்று சொல்லுகிறார்.
நாய்கள் என்று ஆண்டவர் யாரை சொல்லுகிறார்? தன்னுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி தவிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆசீர்வாதத்தை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்திலே போராட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் பிள்ளைகளாய் மாறிவிட்டாலே அவருடைய ஆசீர்வாதங்கள் அத்தனைக்கும் நீங்கள் சுதந்திரவாளிகளாய் மாறிவிடுவீர்கள். நீங்கள் பிள்ளைகளாய் மாறிவிட்டாலே போதும், நீங்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பிள்ளை ஆவதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்க ஒருவேளை சொல்லலன்னா விசுவாசிக்கிறேன், இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசித்தால் போதாது. அவரை உங்கள் சொந்த இரட்சகராய், அவரை உங்களுடைய சொந்த தெய்வமாய், இயேசுவே நீர்தான் எனக்கு ஜீவனை கொடுத்த ஒரே தெய்வம் என்று சொல்லி அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு பாருங்கள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மையை செய்யாமல் இருக்கவே மாட்டார். ஆசீர்வாதமும் கிருபையும் நன்மையும் உங்களை தொடரும். வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காலை நேரத்தில் உங்களை நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் தொடர உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய், அவரை உங்களுடைய சொந்த தெய்வமாய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில இனிமேல் நன்மைகள் எப்பொழுதும் கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தமான எங்கள் பரம தகப்பனே, இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்டோம். கேட்ட வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆசீர்வாதம் என்றாலே எங்களுக்கு அது ஒரு பெரிய பெருமூச்சு ஆண்டவரே. ஆனால் நாங்கள் விரும்பியும் அநேக வேளைகளில் நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். இருக்கிற ஆசீர்வாதங்களோ எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. இந்த கால வேளையில நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒருபோதும் எங்களுக்கு வேதனையை தராது. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளும் போது நீர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருகிறீர். அவ்விதமாய் எங்களை மாற்றிக்கொண்டு நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தர நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தியை கேட்ட உங்களை கர்த்தர் அபரிவிதமாய் தம்முடைய வசனத்தின்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். குன்னூர் கிரேஸ் ஹில் அசம்பிளி ஆஃப் காட் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணிக்கு முதல் ஆராதனையும் 10:30 மணிக்கு இரண்டாம் ஆராதனையும் நடைபெறும். இவ்வாராதனையில் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற்று மகிழுங்கள். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: போதகர் யோசுவா தேவசகாயம், அசம்பிளி ஆஃப் காட் சபை, கிரேஸ் ஹில், குன்னூர் 643101. தொலைபேசி எண் 954223223227. அலைபேசி எண் 9842232327.